ரியாத்திலிருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மலை பிரதேசம் தான் அபஹா. வில்லேஜில் கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்னாடி பழங்குடியினர் வாழ்ந்திருக்காங்க. பார்க்கக்கூடிய இந்த மலை தொடர்ச்சியெல்லாம் இருக்குல்ல, இது வந்து யமன் வரைக்குமே போகும். இங்கே கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இறக்கி விடுங்க. தண்ணி அவ்வளோ சில்லுன்னு வருது, இவ்வளோ வெயில்லையும் பாலைவனத்தில் சூடான சரியான சில்லுங்க. ஃபுல் ஹாதா ஃப்ரூட்ஸ் இஜி அபஹா ரியாத் சவுதிலே ஹை பாயிண்ட். அது எவ்வளோ மிஸ்ட் பாருங்க. அல் சூதா மலைப்பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம். அபஹாவிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு பகுதி. அபஹா போகிற ரூட்டில் ஒரு 200 கிலோமீட்டர் ரியாத்லேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்டாப் பண்ணியாச்சு. டீ குடிக்கிறதுக்கு ஃபுல் செட்டப்போட எடுத்து வந்தோம். ஓகே வைங்க, பாலை ஊற்றுங்க. அடுப்பு கரெக்டாக வைங்க, நேரம் வைங்க. மூஞ்சில் பிடிச்சிட்டு போகுது. ஆட்டாது போதும் வெயிட் பண்ணு. சட்டி வச்சுதாங்க இஞ்சி இருக்கு, எடுத்துட்டு வந்தாச்சு. இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இறக்கி விடுங்க. நல்ல இடத்துல நிறுத்திருக்கோம். தண்ணி செட்டப் இருக்கு. டீ குடிச்சிட்டு கழுவிட்டு போயிடலாம். அப்படியே வந்த இடத்த பாருங்க, தண்ணி செட்டப் இருக்கு. ஆமா, கரண்ட் இல்லை, எதுவும் இல்லை இங்கே. ஆமா, ஃபுல் வந்து இதுல இருந்து அதாவது டேங்கர்ல வந்து ஊத்திட்டு போறாங்க. வந்து மக்கள் பயன்படுத்துது. இப்போ வந்து பறவைகள் இருக்குன்னு வைங்களேன், பறவைகள் குடிக்கக்கூடிய மாதிரி செட்டப் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து பாருங்க, வால்வு வச்சிருக்காங்க எங்க கீழே. இதை வந்து திறந்தோம்னா தண்ணி அவ்வளோ சில்லுன்னு வருது, இவ்வளோ வெயில்லையும் பாலைவனத்துல சூடான சரியான சில்லுங்க. ஃப்ரீசர்ல இருந்த மாதிரி இருக்கு. ஃப்ரீசர்ல நம்ம எடுத்து தண்ணி குடிப்போம்ல, அந்த மாதிரி சில்லு இருக்கு. குடிச்சு பார்த்துருமா? அப்படி ஆமாம், குடிச்சு பார்ப்போம். இப்போ ஒரு கப் ஒன்று வச்சுருக்காங்க, கிளாஸு. அதாவது பழைய கழுவிக்கிறோம். முன்னோர்கள் எதுக்கு வந்து மண்பானையை பயன்படுத்துனாங்க, எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு இப்போ எங்களுக்கு தெரியுது. அதாவது நம்ம ஊர்லலாம் வந்து மண்பானையில் தண்ணி குடிச்சிருப்போம். அது வந்து நம்ம ஊருடைய வெயிலுக்கு பெருசாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனால் வந்து சுற்றி பாலைவனம் நம்ம இருக்குது. அப்படியே பாலைவனத்துக்கு நடுவில் மண்பானை இருக்குது. அவ்வளோ சில்லுன்னு இருக்குது தண்ணி. சவுதி அரேபியா நாட்டில் ரியாத்திலிருந்து நம்ம அபஹா போயிட்டுருக்கோம். ரியாத்திலிருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மலை பிரதேசம் தான் அபஹா. இந்த அபஹா போகிறதுக்கு 2 வழியை பயன்படுத்தலாம். அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய வழி வந்து முசாமியா எக்ஸிட்னு சொல்லுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 964 கிலோமீட்டர் எங்கள் ஏரியாவில் இருந்து. அது இன்னொரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் போகிறதா இருந்தால் 1004 கிலோமீட்டர் வரும். இந்த பகுதியை நம்ம ஏன் தேர்ந்தெடுத்தோம்னா, நம்ம போகக்கூடியது 2வது பாதை. இங்கே வந்து நிறைய ஊர்களை பார்க்கலாம். இடையில ஒரு 5 மேஜரான ஊர்கள் இருக்குது. அதில் லைலா அஃப்லாஜ் இருக்குது. அது மாதிரி வந்து சுலையல், வாதி தவாசின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 சிட்டி இருக்குது. அதை கிராஸ் பண்ணி போகும்போது அங்கே உள்ள பகுதிகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோட்டை தேர்ந்தெடுத்தோம். இப்போ வந்து நைட் டின்னருக்காண்டி எடுத்துருக்க வேண்டி கிட்டத்தட்ட ரியாத்துலேருந்து ஒரு 650 கிலோமீட்டர் இருக்கும். இது வந்து அல் சுலைன்னு ஒரு ஊர். அந்த ஊரில் தான் சாப்பிட்றது எடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் அபஹா போயின்னு வைங்களேன். இப்போ ரியாத்துலேருந்து அபஹா போகிற 2 ரூட் இருக்குது. இந்த ரூட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கு. தோசை நல்லா இருக்கா? அண்ணா, உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் செல்வம். இப்போ நீங்கள் மட்டும்தான் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டு இருக்கீங்களா? மட்டும்தான் பார்த்தேன். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்து தாலுகா செல்வநாயகத்தில். உங்கள் அண்ணன் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தான். இப்போ நம்ம பின்னாடி அராம்கோ இருக்குல்ல, இங்கே தமிழ்நாட்டுக்கு இருக்காங்களா? இருக்காது. வந்து சாப்பிடுவாங்க. பாகிஸ்தானி இருக்காங்க, சரி ஹிந்திக்காரங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. சவுதி அரேபியா நாட்டில் மிக உயரமான அந்த மலை தொடர்ச்சியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஊருங்க. இது கடல் மட்டத்திலிருந்து 2770 மீட்டர் உயரத்தில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இதோடைய பருவநிலைன்னு பார்த்தோம்னா வருடம் முழுவதுமே ஒரு மிதமான ஒரு குளிர் உள்ள பகுதியாக தான் இது இருக்குது. சவுதி அரேபியா நாட்டில் இந்த ஆகஸ்ட் மந்த்தில் தான் அதிகமான வெப்பநிலை வந்து பதிவாகும். ஆகஸ்ட் மந்தில் நம்ம இந்த நகரத்துக்கு நம்ம போனோம்னா மாலை வேலைக்கு அப்புறமே நம்மளுக்கு வந்து குளிர் ஆகக்கூடிய ஒரு பகுதியாக இந்த அபஹா ஆயிரும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஊர் தான் இந்த அபஹா நகரம். இது வந்து அபஹாவுடைய லோக்கல் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் சும்மா விசிட் பண்ணிட்டு. ஆனால் இன்னைக்கு பெருநாள் முடிஞ்சனால இன்னைக்கு கம்மியாக இருக்குது.
ஸ்மெல்லுமே நல்லா இருக்குது, ஸ்வீட் நல்லா இருக்கும். كيف الحال مدير؟ كويس؟ الحمد لله كويس. الحمد لله. كيف هذا الشغل؟ الحمد لله. كل هذا فروتس يجي أبها من الرياض، الرياض. كله يجي. هذا يجي من هذا كيزان. جيزان. هذا مشمش. மிஸ்மிஸ்னா என்னன்னு தெரியல, ஆனால் சாப்பிட்டு வைப்பேன் எப்படி இருக்கு பாபு. நல்லா ஸ்வீட்டாக இருக்கு, இன்னும் இனிப்பு. இப்போ சாப்பிட்டு வந்து ஹப்லான்னு ஒரு ஏரியா அபஹாவிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. இவ்வளோ எல்லா ஃபேமிலி எல்லாமே இந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்காங்க. இது வந்து என்ன ரூட்னு பார்த்தீங்கன்னா நஜிரான் போகிற ரூட்டு. அபஹாவிலேருந்து நஜிரான் வந்து ஆல்மோஸ்ட் யமன் பார்டர். சொல்லப்போனால் ஒரு அங்கே உள்ள யமன் ஒரு கலாச்சாரம் தான் எல்லாமே இருக்கும். அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் 45 கிலோமீட்டர் இருக்குது ரீச் பண்ணுறதுக்கு. ரியாத்லேருந்து வரும்போது இங்கே உள்ள ஒரு ஏரியாவும் ரொம்ப லாங்கு. ஆனால் அங்கே வந்து ஒரே நாள் எல்லாத்தையும் மேக்ஸிமம் கவர் பண்ணலாம். ஒரு நாளில் ஃபுஜேராவில் கவர் பண்ணிடலாம், ஒரு நாள் ரசல் கேமா கவர் பண்ணலாம் அந்த மாதிரி. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வந்தோம்னா ஒரு 3 நாள் 4 நாள் தங்கி பொறுமையாக ஒரு இடத்தையும் பிளேஸையும் இது பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. என்ன கீழே இறங்குதா? கீழே லெஃப்ட். Continue on Route 2112 for 2 kilometers. பார்க்கக்கூடிய இந்த மலை தொடர்ச்சியெல்லாம் இருக்குல்ல, இது வந்து யமன் வரைக்குமே போகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்கள் அப்படியே தொடர்ந்து நிறைய கிராமங்கள் வரும். சவுதி அரேபியாவின் அசீர் பகுதியில் உள்ள ஒரு சிறிய மலை கிராமம் தான் இந்த ஹப்லா. அபஹாவிலேருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் இந்த கிராமத்தை வந்து நம்ம அடைஞ்சிடலாம். இந்த வில்லேஜில் கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பழங்குடியினர் வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து மலர் மனிதர்கள்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து ரோடுவே இதெல்லாம் ரோடு சிஸ்டம்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ரோப்பு கயிறு மூலம் தான் இந்த ஊர்களை வந்து அணுகியிருக்காங்க. அரபி வார்த்தையில் கயிறை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் இந்த ஹப்லா. அதனாலேயே இந்த பெயர் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கு. எல்லா மக்கள் வந்து பாகிஸ்தானி மக்கள் பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஈத் ஹாலிடேல எல்லாருமே வந்துட்டாங்க. இது வந்து அபஹாவில் சவுதி அபஹாவில் வந்து நம்ம இந்தியன் ஸ்டைல் நம்ம தமிழ்நாடு சென்னை ரெஸ்டாரண்ட் பாருங்கள். இது நாங்கள் சாப்பிட்றதுக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து நெல்லை ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இஞ்சி சாய் இருக்குது, காப்பி இருக்குது, ஹார்லிக்ஸ் இருக்குது. இஞ்சி சாய் இது 4 இஞ்சி சாய். வடை தாங்களா? பச்சி சட்னி இருக்கா? சட்னி உளுந்த வடை பச்சி எடுத்துடுவாங்க, சட்னி வச்சு எடுத்துடுவாங்க. அல் சூதா மலைப்பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம். அபஹாவிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு பகுதி. இப்போ இந்த பகுதியை நம்ம அடையிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயணம் பண்ணி போனால் தான் இந்த பகுதியை நம்ம அடைய முடியும். சவுதி அரேபியா நாட்டில் மிக உயரமான மலைகளில் இதுவும் ஒன்று. கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3000 மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு பகுதி. சவுதி அரேபியா நாட்டில் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா பல பகுதிகளில் மலை பிரதேசங்கள் இருக்கும். 90% மலை பிரதேசம் வெறும் கற்பாறைகள் உள்ள மலைப்பகுதியாக மட்டுமே இருக்கும். ஆனால் இப்போ நம்ம போகக்கூடிய பகுதி பாருங்கள், முழுவதுமே காடுகள் நிறைந்த ஒரு பகுதி. இப்போ நம்ம எந்த பக்கம் பார்த்தாலுமே பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி தான் இந்த அசீர் ரீஜனில் உள்ள அல் சவுதா மலைப்பகுதி. இதுதான் வந்து சவுதிலே ஹை பாயிண்ட். அது எவ்வளோ மிஸ்ட் பாருங்க. இப்போவே எப்படின்னா சீசனில் வந்து சொல்ல வேணாம், ஜனவரி பிப்ரவரிலாம் வந்துடுவீங்களா, இல்லை இப்போ வர ஆரம்பிச்சு பாருங்க. மிஸ்ட்டு ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். இந்த வியூ சூப்பராக இருக்குது பார்க்க. ஆனால் வந்து பாதி ஊர்லாம் மறைச்சிருச்சு. நிறைய ஊர்கள் இருக்குது வர வழியில் பாருங்களேன். மிஸ்ட்டு வந்தனால எதுவுமே தெரியலை. எவ்வளோ ஃபீல் எப்படி இருக்குது? சூப்பராக ஊட்டியில் இருக்க ஊட்டியில் இருக்க மாதிரி இருக்குல்ல, சரியான சில்லு.
பக்கத்துலேயே உள்ள சூடா மார்க்கெட், இதுக்குள்ளே வந்து நிறைய டூரிஸ்ட்டுக்காண்டி வச்சுருக்காங்க, நிறைய ஐட்டம் இருக்குது. அதான் ஃபீ சாம்பிள் சோயா ராட்டு மாதிரி அப்படியே பிச்சு தராங்க, சாப்பிடுவாங்க. هذا كم؟ هذا على 30. 30 واحد بس 30. هذا يجي من هذا الباحة. بها؟ اي الباحة معشوقة. ها بها كويس صح؟ هذا نمبر 1. 30 ريال. تفضل يا باشا. ஆக்கி வாங்கி தானே சாம்பிள் பாருங்க. தேனில் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க, எல்லாமே ராட்டா இருக்குது பாருங்க. இது பக்கத்தில் பஹான்னு ஒரு ஊர் இருக்குது, அதுவும் மலை பிரதேசம் தான். அங்கே தான் நம்ம போக போகிறோம். அங்கேருந்து வரக்கூடிய தேனில் வகை நிறைய வச்சுருக்கோம், ஃபுல்லாக ராட்டு தான். هذا نيم صدر رجال المال سعودي عرب. كم نيم هذا كله؟ كم موجود نيم؟ كبير كثير. كم؟ كلم في سدرة سمرة أوكي. طلحة شوكة مجرى خلطة من زوجين صال. هذا نمبر 1 هذا طيب. هذا يجي من هذا يجي من يمن. يمن؟ يمن. نيم صدر. ايه هذا ايش اسمه؟ نيم صدر. صدر إيه. نيم صدر صدر دوعاني. دواني. كم هذا واحد؟ جرب واحد كيج كم؟ خذ جرب انت تست. هذا في كيلو في نص இது நம்பர் 1 சித்ரம். مع عسل جبن داخل. இது 2வது நாள். அபஹாவிலேருந்து அல் பஹா போகிறோம். அல் பஹா வந்து இன்னொரு மலை பிரதேசம். அபஹாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு பகுதிங்க. இதோடைய தொடர்ச்சி வீடியோ அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.